சென்னையில் அயனைஸ்டு மினரல் வாட்டர் தயாரிக்கும் எந்திரங்களை மேனுஃபேக்சரிங் செய்து இங்கு விற்பனை செய்து வரும் நிறுவனம் ஹைட்ரிச் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமாகும். இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ஹரி அவர்கள் ஆல்கலைன் வாட்டரின் முக்கியத்துவம் குறித்து நேயர்களுக்கு விளக்குகிறார். வணக்கம், என் பேர் ஹரி. நான் ஹைட்ரிச் பிரைவேட் லிமிடெடோடைய சிஇஓ. எங்கள் கம்பெனி சார்பாக இப்போ இன்றைக்கி உங்களோட முக்கியமான தகவல்களை தான் பகிர வந்திருக்கேன். இது வியாபாரத்தை தாண்டி நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம எந்த இடத்துல லேக்கிங்காக இருக்கோன்றதை மட்டும் நம்ம சொல்ல வந்திருக்கோம். ஸோ இட் இஸ் பியூர்லி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போது பாயிண்ட்டு எங்கள் கம்பெனி 2018 நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன இருந்துச்சுன்னா, WHO ரிப்போர்ட்டெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய மினரல் டிஃபிஷியன்சி, அதாவது எசென்சியல் மினரல் டிஃபிஷியன்சி இருக்கிறனால நம்மளுடைய இந்த ஜெனரேஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை அவங்க அதில் ஒரு தொகுப்பு போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே தான் தெரிஞ்சது நம்ம நாட்டில் ஏன் இந்த அளவுக்கு நல்ல ஒரு தண்ணி கிடைக்கல அப்படின்ட்டு. அப்போ இப்போ நம்ம குடிச்சிட்ருக்கிறதுல நல்ல தண்ணியா இல்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். சுத்தமான தண்ணி குடிக்கிறோம், சத்தான தண்ணி குடிக்கலை. இதை எல்லாருக்குமே தெரியும். அதை நோக்கி தான் இப்போ சத்தான தண்ணி எப்படி கிடைக்குன்றதை நோக்கி தான் இப்போ நம்ம பயணப்பட்டுருக்கோம். ஸோ 2018 சவுத் கொரியாவில் இருக்கிற கம்பெனி அவங்க சரியான ஒரு முறையில் விகிதத்தில் நமக்கு தேவையான மினரல்ஸை கொடுக்கறது நம்மளுடைய இந்திய ISI கொடுத்துருக்கிற அலவன்ஸ் படி, இல்லைனா அவங்க இவ்வளவு மினரல்ஸ் இருக்கணும் 1 லிட்டரில் நம்ம குடிக்க வேண்டியதுன்ற அளவின் படி அவங்க அங்கே அதை தயாரிச்சிருக்காங்க. அதை நாம் வாங்கிட்டு நம்ம ஹைட்ரிச் கம்பெனியிலேருந்து அதை எப்படி இதை சின்ன விஷயம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போகலாம், ஒவ்வொரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இப்படி எல்லாருக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்சிவாக அதில் நிறைய நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு செஞ்சது தான் இந்த ஹைட்ரிச்சோட ப்ராடக்ட்ஸ். ஹியூமன் பாடியை பார்த்திங்கன்னா அது தன்னைத்தானே செல்ஃப் ஹீலிங் பண்ணுற மெக்கானிசத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சரியான சத்தான உணவும் நீரும் தான். ஸோ இந்த ரெண்டையும் கொடுத்துட்டோம்னாலே போதும். அதன்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னிங்கன்னா, ஒரு 20 வயசு பையன் இல்லை பொண்ணு அவங்க பிறந்ததுலேருந்தே ஒரு RO ப்ராசஸ்டு வாட்டரை தான் குடிச்சிட்ருக்காங்க. அதே வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, 70 வயசு, 60 வயசு, 80 வயசு. அவங்களோட போன் டென்சிட்டி இந்த குழந்தைங்களோட போன் டென்சிட்டி ஒப்பிட்டு பார்த்திங்கனாலே இந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இந்த டிஃபிஷியன்சி காரணம் என்னென்னா, மெயினாக கால்சியம் இதெல்லாம் டோனர் வாட்டர் தான், மெக்னீஷியம், கால்சியம் இதையுமே. அந்த இடத்துல டிஃபிஷியன்சி ஏன் வருதுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மினரல்ஸ். இதை தான் நாங்கள் சரி செய்யணுன்றதுக்காக இந்த டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ எங்கள் டெக்னாலஜியில் இந்த மெஷின்ஸ் என்ன பண்ணுதுன்னா, சரியான விகிதத்தில் வாட்டரை சுத்திகரித்து அயோனைஸ் பண்ணி மினரலைஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு பர்ஃபெக்டான வாட்டரை நமக்கு கொடுக்குது. ஸோ இயற்கையில் பார்த்திங்கன்னா தண்ணீரோட pH, அதாவது தன்மை எப்படி இருக்குன்னா காரத்தன்மையில் இருக்கும். ஆனால் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மையில் இருக்குது, அதாவது அசிடிக்கில் இருக்குது. இதை நான் சொல்லலை, இது நீங்களே கூட செல்ஃப் டெஸ்ட் கூட எந்த வாட்டர் வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எசென்சியல் மினரலுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 சொல்கிறோம்: கால்சியம், மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம். இதை தாண்டி மற்ற மினரல்ஸும் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையானது. ஆனால் இந்த 4 ரொம்ப முதன்மையாக சொல்கிறோம். ஏன்னா கால்சியம் நம்முடைய எலும்புகளுக்கு தேவையானதை கொடுக்குது, எலும்புக்கு. அடுத்தது மெக்னீஷியம் பார்த்திங்கன்னா பிளட்டுடைய ப்ரெஷரை ஆவரேஜ் லெவலில் வச்சுருக்கு. இந்த விஷயங்களை நம்ம நம்மளுடைய இந்த வாட்டரில் தான் நம்ம கொடுத்து உடம்புக்கு அனுப்ப முடியும். உணவு மூலமாக எடுத்துக்கலான்னா அதுக்கு நிறைய சாப்பிடணும். ஒரு 10 மில்லிகிராம் இல்லைனா 1 மில்லிகிராம் கால்சியம் எடுத்துக்கணுன்னா எவ்வளோ லிட்டர் பால் குடிக்கணும். மெக்னீஷியம் வேணும்னா நிறைய பைனாப்பிள் கிலோ கணக்கில் சாப்பிட்ணும். இப்படிலாம் இருக்குது. ஸோ இல்லைன்னு சொல்ல வரல, உணவுகள் மூலமாகவும் கிடைக்கும், நீர் மூலமாகவும் கிடைக்கணும். இது ரெண்டையும் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம பாடி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இதை தான் நாங்கள் இந்த இடத்துல சொல்ல வரோம். அப்போது இதை ஒரு சாதாரண ஒவ்வொரு வீடுகள்லையும் RO சிஸ்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா அதோடு இதில் ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி செஞ்சு செய்யலாம். இல்லை எங்கள் வீட்டில் RO இல்லை, இல்லை ROவே எங்களுக்கு வேணாம், இந்த சிஸ்டமே வாங்கிக்கிறனாலும் அவங்க வாங்கிக்கலாம்.
இப்போ எங்கள் ஹோட்டல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டலுமே இப்போ வந்து பாட்டில் வாட்டர் வந்து பிளாஸ்டிக்லேருந்து கிளாஸ்க்கு மாறிட்டுருக்குறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளேயே அவங்க வந்து தயாரித்து தண்ணீர் தயாரித்து அவங்களே வந்து கொடுக்கும்போது இந்த மிஷின் நீங்கள் பார்க்குற மிஷின்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது இது ஒரு மணி நேரத்துக்கு 250 லிட்டர் கொடுக்கும், 500 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும். இப்படி 2 வெரைட்டி இருக்குது. அப்போது ஒரு ஹோட்டலுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்கூலுக்கோ தேவையானதை இந்த ஒரு மிஷினே உங்களுக்கு கொடுத்துரும். நம்மளுடைய கம்பெனி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனில் உள்ளே இறங்கியிருக்கோம். ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறனால, பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் தவிர்க்கிறனால நமக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு இடத்துலேருந்து தயாரித்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வண்டியில் வருது அப்படின்னா அந்த வண்டியில் வர்றதுக்கு உண்டான ஃபியூயல் பர்னிங் வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட். அதை நீங்கள் எந்த இடத்துக்கு தேவையோ அதே இடத்துல தயாரிச்சிங்கன்னா அது அப்படியே வந்து முற்றிலுமாக ஒதுக்கிடலாம். அப்போது அதை நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது, இந்த சுத்திகரிப்பு முறையில் வெளியே வர்ற தண்ணீரை வந்து வீணடிக்காமல், இப்போ ஆர்ஓலேருந்து வர்ற தண்ணீர் வந்து வீணடிக்கப்படுது. பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர் தயாரிக்கிறாங்கன்னா 2 லட்சம் லிட்டரை வந்து வீணாக்குறாங்க. ஆனால் இங்கே இந்த டெக்னாலஜியில் செய்யும்போது அந்த 2 லட்சம் லிட்டரையும் பார்த்திங்கன்னா வீணடிக்க தேவையில்லை, அதை அப்படியே வந்து வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்போது 0 வேஸ்டேஜ் ஆஃப் த வாட்டர். அப்போது நாங்கள் திரும்பவும் சொல்கிற மாதிரி வாட்டர் ஃபுட் பிரிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ முக்கியமாக கார்பன் ஃபுட் பிரிண்ட், வாட்டர் ஃபுட் பிரிண்ட் இது ரெண்டையுமே நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரனால எக்கனாமிக்கலாக கமர்ஷியலாக வயபிளாகுது, என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி இருக்கிற டெக்னாலஜியை தான் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இப்போ செஞ்சிட்ருக்கோம். அப்போது இதனுடைய வியாபாரத்தன்மை பார்த்திங்கன்னா டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், B2B, B2C இப்படி எல்லா வகையிலையுமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஏன்னா இந்தியா ரொம்ப பெரிய நாடு. நமக்கு வந்து ஒரே ஒரு இதில் மட்டும் செய்ய முடியாது, எல்லா பாசிபிள் வேலையும் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுக்கும் வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். இதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா பள்ளிகளில், ஏன்னா வளர்ந்து வர்ற குழந்தைகளில் உண்மையிலே டார்கெட் அவங்க தான் நம்மளுடைய எதிர்காலம். நம்ம அந்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க விரும்புகிறது என்னன்னா உண்மையாகவே சத்தான ஒரு உடம்பு தான். நல்ல பணம் வந்து அவங்க சம்பாரிச்சிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சத்தாக கொடுக்குறது நம்மளோட பேரண்ட்ஸுக்கு தான் கடமை. அவங்களுக்கு தான் தெரியும் இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போது அந்த இடத்துல இருக்கிற நம்ம வந்து கரெக்டாக யோசித்து அவங்களுக்கு கரெக்டாக சாப்பிட கொடுக்குற மாதிரியே கரெக்டாக குடிக்கிறதுக்கும் கொடுக்கணும் தண்ணியை. ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ரிக்வெஸ்ட். இதை நோக்கி தான் நாங்கள் வந்து போகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அதனோடு சேர்ந்து இந்த என்விரான்மெண்ட்டையும் நம்மளுடைய சொசைட்டியோட ஹெல்த்தையும் ஹெல்த்தி சொசைட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை நோக்கி தான் எங்களோட பயணமே இருக்குது. அப்படி தான் பயணிச்சுட்டு வரோம். இப்போ நம்மளுடைய கம்பெனிக்கு ஹைட்ரிஜுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு, ஆர்கானிக் மினரல்ஸ் இதையெல்லாம் சப்ளை பண்ணுறவங்க RSS டெக்வின் கம்பெனி லிமிடெட், சவுத் கொரியா. அந்த கம்பெனியுடைய பிரசிடெண்ட் வந்து மிஸ்டர் மூன் யாங் ஹியோன் இப்போ வந்திருக்கிறாரு. அவர் வந்து நமக்கு பண்ணுற சப்ளை பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் பற்றியும் அவருடைய லாங்குவேஜில், கொரியன் லாங்குவேஜில் அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். கேட்கலாம். 안녕하세요. RSS 테크윈 대표이사 문양현입니다. 저희 회사는 한국에서 그 알카라인 그 기술을 இப்போது மிஸ்டர் மூன் யாங் ஹியான் சார் சொன்னதை வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க கம்பெனி வந்து 20 வருஷமாக வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க சவுத் கொரியாவில். அவங்களுக்கு முக்கியமாக வந்து இப்போது நம்ம நாட்டில் வந்து தண்ணீர் இருக்குது, ஆனால் அதில் தேவையான எசென்ஷியல் மினரல்ஸ் ஆர்கானிக்கலாக இல்லாதனால நம்மளோட சொசைட்டிக்கு வந்து நிறைய ஹெல்த்து வந்து லேக் ஆகுது, ஹெல்த்னஸ். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க அந்த டெக்னாலஜியை இப்போ வந்து நமக்கு இந்தியாவில் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரா மெட்டீரியல் ஸோ இந்த வாட்டர் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோ கலர், பேல் எல்லோவில் பார்த்தீங்க. அப்போ அதில் வந்து நான் சொன்ன அந்த மினரல்ஸ் இல்லாதனால அப்படி இருந்தது. இப்போது நான் அந்த மினரலை வந்து ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் கூட கிடையாது, நான் ஜஸ்ட்டு தெளித்து விட்டேன். ஸோ அதில் வந்து மினரல்ஸ் வந்தனால உங்களுக்கு இது கிடச்சிருச்சு. அப்போது இந்த கலர் வரணுன்னாலுமே உங்களுக்கு மெக்னீஷியம் இருக்கணும். இது வந்து pH இண்டிகேட்டர். ஏன்னா வாட்டரை வந்து நம்ம வந்து அதில் என்ன அதனுடைய ஆல்கலினா, அசிடிக்கா, நியூட்ரலான்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏஜென்ட் வந்து யூனிவர்சல் ஏஜென்ட்டு இதுதான் ஹெல்ப் பண்ணும். இது வந்து எல்லா பொருளுக்குமே ஒரு pH வேல்யூ இருக்குது. அந்த சார்ட்குள்ளே இது அடங்கிடும். அது என்னன்றது தான் இதை நமக்கு வந்து காட்டி கொடுக்குது. ஸோ இந்த வாட்டர் பார்த்தாலும் சரி, எந்த பிராண்ட் வாட்டர் பார்த்தாலும் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ். இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த வாட்டர். இதை தாண்டினா இட் இஸ் நாட் வாட்டர். அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த லிக்விட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வாட்டரை குடிக்கும்போது ஒரு இளநீ ஸ்மெல் வருதுன்னு நினச்சா அது வாட்டர் கிடையாது. ஒரு வாட்டர் வந்து நியூட்ரலாக இருக்கணும். எப்படின்னா நீங்கள் ஒரு ஆற்று தண்ணி குடிக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
ஒரு இல்லைன்னா ஒரு ஊற்று தண்ணியோ இல்லை ஒரு ஸ்ப்ரிங் வாட்டரோ ஃபில் பண்ணிங்கன்னா அதில் என்ன இருக்கோ அப்படி தான் இருக்கணும். கடினமாக இருக்கணும்னா கடினமாக தான் இருக்கணும். அதை வந்து லைட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா தண்ணி கிடையாதுன்னு அர்த்தம். என் பேர் வெங்கட். நான் நம்ம ஹைட்ரிச் கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ ஆல்கலைன் மினரல்ஸ் லைக் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், சோடியம் இதெல்லாம் வந்து வாட்டரில் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் நார்மல் அசிடிக்லேருந்து உங்களுக்கு ஆல்கலைன் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு இருக்கும். இந்த மினரல்ஸ்லாம் இருக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, லைக் இப்போ கால்சியம் இருக்கிறனால உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் ஆகும். அண்ட் மெக்னீஷியம் வந்து உங்களுக்கு காமிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிளட் ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப நம்ம எடுத்துக்கிற சப்ளிமெண்ட்ஸில் மேஜராக மெக்னீஷியம் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அ காமிங் ஏஜென்ட். உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ணி கம்மியாக்கும் உங்களுக்கு. அண்ட் அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஓஆர்பி அப்படின்றது நம்ம ஆல்கலைன் வாட்டரில் இருக்கும். ஸோ ஓஆர்பி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நெகட்டிவில் இருக்கிறப்ப உங்களுக்கு பாடியில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் நிறையா இருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் வந்து செல் டேமேஜை வந்து உண்டாக்கும். இந்த செல் டேமேஜ் உண்டாக்குற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சப்சிடைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் ஓஆர்பி எலக்ட்ரான்ஸை இது பண்ணிவிட்டு சேம் ஆக்கிரும். ஸோ செல் டேமேஜ்லேருந்து அது ப்ரிவென்ட் பண்ணும். சோடியம் வந்து நம்மளோட ஸ்வெட்டில் யூஸ்வலாக வந்து நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்ப வந்து ஸ்வெட்டில் உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிறது சோடியம் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜிம் இது பண்ணுறவங்க இல்லை பவர்ஃபுல் இதில் இருக்கிறவங்க இது பண்ணுறப்ப வாட்டர் எடுத்துக்கிறப்ப நம்ம பாடியில் ரிலீஸ் ஆகிற அந்த எக்ஸஸ் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிடும். அண்ட் ஆஸ் யூ நோ கால்சியம் இருக்கனால போன் டென்சிட்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது இதுவாக இருக்கும். இப்போது நம்ம கூட வந்து யூஎன் குளோபல் அம்பாசிடர் ஸ்ரீவித்யா சுகுமார் மேடம் இங்கே இருக்காங்க. எங்களோட ஃபார்ச்சூன் என்னென்னா எங்கள் கம்பெனியோடைய ஹைட்ரிஜோடைய சஸ்டைனபிலிட்டி டைரக்டரும் கூட. Thank you, Mr. Hari, for giving this great opportunity to speak to people about Hydrich. ESG is a very, very, very important factor that people should take over. And ESG ஏன் அப்படி முக்கியமாக வருதுன்னா, it covers into 3 different areas. One is for the universal factor, that is with the global index. ரெண்டாவது வந்து செக்டர் வைஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டர் வைஸ் அப்ரோச் பண்ணும்போது கேட்டகரிக்கலி இன்டு டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் வரும்போது செக்டர் வைஸ் அதை அப்ரோச் பண்ணுறது. மூணாவது it's about personalized individual company, corporate and also individuals. இது எல்லாத்தையுமே கேட்டர் பண்ணி ஓவராலாக ESG கவர்னன்ஸ்னு வரும்போது என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ், சோஷியல் கவர்னன்ஸ் அண்ட் ஆல்சோ compliance governance. இது மொத்தம் சேர்ந்து ஒரு ஃபேக்டர். It comes under one particular umbrella. And what does it really cater to? It is all narrowing it down, funneling it down to the SDG goals, and which are to be achieved before 2030, that is 1.5 global carbon emission control. அங்கே தான் கொண்டு போய் விடுறது. So we should really congratulate Mr. Hari for taking this initiative and so many projects that we have implemented in UAE as well. RO தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி தான், சுத்தமான தண்ணி. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சுத்து பானின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஹெல்த்தி வாட்டர்னு யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே இல்லாதனால. அப்போது இருக்கிற ஆர்ஓவோட ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கொண்டு வந்து இந்த மினரலையும் கலந்து எடுத்துகிட்டு வர மாதிரி எங்ககிட்ட ஒரு கேட்ஜெட் இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ உங்களுக்கு சுலபமாக சொல்லணும்னா இது ஒன்று. இப்போ நம்ம வெளியே போகிறோம், எல்லா ஹோட்டலில் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஆர்ஓ வாட்டர் கிடைக்குது. அந்த வாட்டரை இதில் நம்ம போட்டு இதில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் நம்ம இதை கழித்து குடிக்கும்போது இது உள்ளே வந்து நம்ம மினரல் கேட்ரிச் வச்சுருக்கோம். அந்த மினரல்ஸ் இதில் கரையிறனால என்ன ஆகுதுன்னா திரும்பவும் இந்த வாட்டரில் வந்து கால்சியமும் மெக்னீசியமும் ஆட் ஆகிடுது. குடித்தோம்னா நமக்கு ஓகே. ஸோ நம்ம மெயின் கான்செப்ட் என்னென்னா மினரலைஸ்டு வாட்டர் இருக்கணும், அதுவும் ஆர்கானிக்காக இருக்கணும். இதை தான் வந்து நம்ம செய்கிறோம். அப்போ இது மாதிரி இது பேர் ஓடிஜி, ஆன் தி கோ அப்படின்னு சொல்கிறோம். ஆன் தி கோ நம்ம போகும்போது எடுத்து குடிக்கிறது. அதுக்கடுத்து வீட்டில் எனக்கு மெஷின் இந்த மாதிரி வேணும்னாலும் இதுலேயே இன்பில்டு டேங்கோட வந்துடுது. இப்போ நம்ம இதை வந்து ஏன் அல்கலின் அப்படின்னு பெருசாக நம்ம சொல்ல மாட்டோம். அல்கலின் அப்படிங்கிறது ஒரு நேச்சர் ஆஃப் த வாட்டரை தான் குறிக்குது. ஆனால் உண்மையிலே மினரல் இருந்தால் தான் அல்கலின் வரும். அப்போது இது ஒரு மெஷின், இது ஒரு பாயிண்ட் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிடும், ஹாஸ்பிட்டல், ஆஃபீஸ் யூஸ் எல்லாமே. ஸோ எல்லா ரேஞ்சையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். அது மெயினாக ரொம்ப யூஸ் ஆகுறது பார்த்திங்கன்னா கேஸ்ட்ராலஜி பீப்புளுக்கு. அதிகப்படியான அமிலம் சுரக்கிற இடத்துல அவங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறனால அதில் இருக்கிற மெக்னீஷியமும் என்ன பண்ணுதுன்னா அந்த வயிறை வந்து கூல் பண்ணுது. ஸோ அல்கலின் pH வந்து 8ல் இருக்கிறனால இது வந்து ஒரு பெப்டிக் லேயருக்கு வந்து பாதுகாப்பாக அமையுது. ஸோ கேஸ்ட்ரிக்கில் இருக்கவங்க இம்மிடியேட்டாக அவங்களுக்கு வந்து பயன்படுது. என்னோட பேர் KN பாலாஜி, கோரம் கிராமத்திலிருந்து பேசுகிறேன். அல்கலைன் வாட்டரை வந்து ஒரு 6 மாதமாக நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறோம். இந்த வாட்டரை யூஸ் பண்ணதுலேருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் எங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இந்த முன்னாடியெல்லாம் நிறைய தண்ணி தாகம் எடுக்கும், அந்த இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த வாட்டரை நாங்கள் வந்து நானே கொஞ்சம் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். வயசானவங்க, கொஞ்சம்
டயபெட்டிக் இருக்கும் அவங்களாம் கொடுத்துட்டு இது என்ன ஏதுன்னு சொல்லாமே அவங்க ஃபீட்பேக் வாங்குறப்போ ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. வயசானவங்களுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு, அதே மாதிரி குழந்தைங்களுக்கும், யங்ஸ்டருக்கும் இதை நம்ம நிறைய ரெக்கமெண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒரு டெமோக்காக அவரோட வாட்டர் கேனே நமக்கு ஜஸ்ட் சாம்பிளுக்காக கொடுத்தாரு. அதுக்கப்புறமா குடிச்ச பிறகு தான் தெரியுது வித்தின் ஒரு 1 வீக்கில் நிறைய டிஃப்ரெண்ட் சார். நல்ல குவாலிட்டியான வாட்டரு. இதில் என்னன்னா அசிடிட்டிக்காக எனக்கு ரொம்ப ட்ரபுளாக இருந்துச்சு. ஆயில் கண்டென்ட்டு, மற்ற ஹாட் ஃபுட்டு எது எடுத்தாலுமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஆல்கலைன்னால எனக்கு ரொம்ப வாட்டரோட கண்டென்ட்டும் நான் டெய்லியுமே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு அதோட குவான்டிட்டியே இப்போ ரெடியூஸ் ஆகிடுச்சு. மேடமுக்கும் நிறைய சின்ன சின்ன இஷ்யூலாம் இருந்தது. அதுவும் நிறைய இதில் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கேன். ஊரில் பாலார் ரிவரில் தான் நம்ம நார்மல் வாட்டரை தான் குடிச்சிருப்போம். இப்போ அதே ரிசல்ட்டு எனக்கு அந்த டேஸ்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. குவாலிட்டி வைஸ் ஓகே. தேங்க்யூ சார். நான் காஞ்சிபுரம் வெங்கட சுப்பன்றவர் பேசுகிறேங்க. நான் காஞ்சிபுரத்தில் இதுக்கு முன்னாடி பாலார் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன் நான். அப்போ தண்ணி குடிக்கும்போது அதிகமான அளவு குடிச்சிருப்பேன். அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த ஆர்கானிக் வாட்டர் போட்டதுனால இதில் தேவையான வைட்டமின், மினரல்ஸ் எல்லாமே கிடைச்சிடுது. இது குடிக்கிறதுனால தண்ணியோட அளவை கம்மியாக குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இதில் வைட்டமின், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுனால நம்ம சுகர், பிபி எல்லாம் கண்ட்ரோலாக இருக்குது. முன்னாடிலாம் தண்ணி குடிக்கிறதுனால நிறைய அசிடிட்டி தொந்தரவுலாம் இருந்தது. இப்போ தண்ணி இந்த அல்கலைன் வாட்டர் குடிக்க ஆரம்பித்த பிறகு அந்த பிரச்சனைலாம் இப்போ குறைஞ்சிருக்கு. வெல்கம் டு விஜய் ஹாஸ்பிட்டல். நாங்கள் இங்கே WHO அனௌன்ஸ் பண்ணி மினரல்ஸ் இல்லாத ஆர்ஓ வாட்டர் கட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அல்கலைன் வாட்டர், கால்சியம், மெக்னீஷியம் ஆட் பண்ண அல்கலைன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேஷண்ட்ஸ், டாக்டர்ஸ், ஸ்டாஃப் எல்லாருமே அல்கலைன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. இது சம்மந்தமான வியாபாரத்துக்கும் சரி, இல்லை நாலேஜ் வளர்த்துக்கணுன்னாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நோ யுவர் வாட்டர், நோ யுவர் ரைட்ஸ். அதே மாதிரி மைண்ட் யுவர் வாட்டர், வாட்டர் பைண்ட்ஸ் யூ. அதுதான் எங்களுடைய மெயினான கேப்ஷனு. வணக்கம், நன்றி.